வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பாக்கெட் சிப்ஸ திறந்தா ஏன் ஒண்ணுல நிறுத்தவே முடியல? வயிறு ஃபுல்லா இருந்தாலும் அந்த கடைசி பீஸ் கேக்க ஏன் சாப்பிட தோணுது? இது வெறும் ஆசை இல்லைங்க. நம்ம மூளை சிக்கிற ஒரு சுவை வலை. வாங்க அந்த மர்ம முடிச்சே இன்னைக்கு அவிழ்ப்போம். ஆமா, இதுதான் நம்ம எல்லாரையும் குழஞ்செடுக்கிற கேள்வி. வயிறு போதும் போதும்னு அலறுது, ஆனா மூளை மட்டும் இன்னும் ஒரே ஒரு பைட்னு ஏன் கெஞ்சுது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல சுவையோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சுவையோட உண்மையான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? அது வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்ல, அது ஒரு உயிர் காக்கும் கருவி. ஆச்சரியமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், சுவைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு இன்பில்ட் வார்னிங் சிஸ்டம். எது நல்ல சாப்பாடு, எது விஷம்னு நம்ம முன்னோர்களுக்கு கோடிட்டு காட்டினதே இந்த சுவைதான். அது வெறும் ருசி இல்ல, அது ஒரு சர்வைவல் கிட். இப்போ இந்த டேபிள பாருங்களேன். ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு. இனிப்பா இருக்கா? மூளை உடனே சொல்லும், ஹே, எனர்ஜி தேவைப்படுது. உப்பு சுவையா? உடம்புக்கும் மினரல்ஸ் வேணும். கசப்பா? ஐயோ ஜாக்கிரதை, இது விஷமா இருக்கலாம்னு வார்னிங் கொடுக்கும். காரம் கிருமிகளை அழிக்கும். பாத்தீங்களா? இது வெறும் டேஸ்ட் இல்ல, நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நம்மள காப்பாத்த வந்த இதே கருவி இன்னைக்கு நமக்கே எதிரா திரும்புது. அது எப்படி? அதுதான் பரிணாமத்தோட தந்திரம். இத பரிணாமத்தோட மிச்சம்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை இன்னும் அந்த ஆதி மனிதன் காலத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ சாப்பாடு கிடைக்கிறதே குதிரை கொம்பு. ஆனா இன்னைக்கு பீட்சா, பர்கர்னு சாப்பாடு கொட்டி கிடந்தாலும் நம்ம மூளையோட சாஃப்ட்வேர் மட்டும் இன்னும் அப்டேட் ஆகவே இல்ல. அப்பவும் இப்பவும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால மூளையோட ஒரே ரூல் என்னன்னா, கிடைச்சத விட்டுடாத, சாப்பிடு. ஆனா இன்னைக்கு நம்மள சுத்தி 24/7 சாப்பாடு கொட்டி கிடக்கு. ஆனாலும் நம்ம மூளையோட அந்த பழைய ரூல் மட்டும் மாறவே இல்ல. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. இது வெறும் பழக்க தோஷம்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது. அதுக்கு பேருதான் மூளையோட அடிமைத்தனம். சரி, இந்த அடிமைத்தனங்கிற ஒற்றம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். நமக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறதுல இருந்து தான் எல்லாம் தொடங்குது. அப்படி சாப்பிட்ட அடுத்த செகண்டே நம்ம மூளைக்குள்ள டோபமீன், செரட்டோனின்னு சந்தோஷ ஹார்மோன்கள் எல்லாம் ஒரு ஃபவுண்டன் மாதிரி பீரிட் அடிக்கும். நம்ம மூளைக்கு ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கேதான் அசல் சிக்கலே ஆரம்பமாகுது. இந்த சந்தோஷம், இந்த கெமிக்கல் ரிவார்ட் ஒரு போதை மாதிரி நம்மள அடிமையாக்கிடுது. ஒரு அடிக்ஷன் லூப்குள்ள நம்மள தள்ளிடுது. அதனாலதான் வயிறு முட்டை சாப்பிட்ட பிறகும் மூளை மட்டும் இன்னும் கொஞ்சம்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளோட இந்த பழங்கால மூளைக்கு எதிரா ஒரு பெரிய சதியே நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் நவீன உணவுகளோட சதி. இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற பல உணவுகள் நம்மள அடிமையாக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட டிசைன் செய்யப்படுது. ஓவரா உப்பு, சர்க்கரை, தேவையில்லாத கெமிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் போட்டு நம்ம சுவை மொட்டுகளை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இதனால இயற்கையா கிடைக்கிற காய்கறி, பழம் எல்லாம் நமக்கு சப்புன்னு தெரிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு அதிகமான சுவை நம்ம வயித்த பயங்கரமா குழப்பி விட்டுடும். வயிறு என்ன நினைக்கும்னா, அடிங்கப்பா ஏதோ பெரிய விருந்து வருது போலன்னு நினைச்சு தேவைக்கு அதிகமா ஜீரண நீரை சுரக்க ஆரம்பிச்சிடும். இது நமக்கு ஒரு பொய்யான பசிய உருவாக்கும். உண்மையில பசிக்காது, ஆனா பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி பொய்யான பசி சுழற்சியால வர விளைவு என்ன தெரியுமா? வெறும் வெயிட் போடுறது மட்டும் இல்ல, தோல் நோய், அலர்ஜி, குடல் பிரச்சனைன்னு பல சீரியஸான உடல்நல கோளாறுகளுக்கு இதுதான் அடித்தளமா அமையுது. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. சுவை நமக்காக கொடுக்கப்பட்டது, ஆனா நாம சுவைக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு வரியில தான் நம்ம செய்யற மொத்த தப்பும் அடங்கியிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கே, இதுலேந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நம்ம கண்ட்ரோல நாம திரும்ப எடுக்க சில சிம்பிளான வழிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சுவை வலையிலிருந்து வெளியே வர இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். 1, உங்க சாப்பாட்டுல உப்பு, காரம், சர்க்கரை மாதிரி தீவிரமான சுவைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. 2, உண்மையான பசியது, பொய்யான பசியதுன்னு அடையாளம் காண கத்துக்கோங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, சுவைதான் சந்தோஷம்னு நம்ம மனசுல பதிஞ்சு போன அந்த எண்ணத்தை உடைக்கணும். இது கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தோணலாம். ஆனா நம்புங்க, வெறும் 2 to 3 வாரம்தான். அதுக்குள்ள உங்க நாக்கு இந்த மாற்றத்துக்கு பழகிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இயற்கையான உணவே உங்களுக்கு அமிர்த மாதிரி இருக்கும். அந்த 3வது பாயிண்ட்டுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்ப நீங்களே சொல்லுங்க,
ஒரு நிமிஷம் கிடைக்கிற அந்த நாக்கு சுகத்துக்காக நம்மளோட நீண்ட கால ஆரோக்கியத்தை பணயம் வைக்கலாமா? அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசிய நம்மளால அடக்க முடியாது, அது உடலோட தேவை. ஆனா பசியோட பேராசைய நம்மளால நிச்சயம் அடக்க முடியும். நீங்க கடைசியா எப்போ இது பசி இல்ல வெறும் ஆசைதான்னு உணர்ந்து ஒரு சாப்பாட்ட வேணாம்னு சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.